அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் கொஸ்டின்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த நீட் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கெமிஸ்ட்ரி கொஸ்டினை பற்றி ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைலோட கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன? கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது கரெக்டானதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஃபைல் என்ன தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் நம்மளுக்கு. ஸோ எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது எலக்ட்ரோ அப்படின்னா என்ன, அதே ஈக்குவல் டு எலக்ட்ரானை குறிக்கிறதா எலக்ட்ரோ. ஸோ எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜு? மைனஸ் சார்ஜு. அதுக்கடுத்து ஃபைல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அட்ராக்ஷன். ஃபைல் என்னது? அட்ராக்ஷன். இப்போ மைனஸ் எதை அட்ராக்ட் பண்ணோம்? ப்ளஸ் அட்ராக்ட் பண்ணோம். மைனஸ் எதை அட்ராக்ட் பண்ணோம்? ப்ளஸ் அட்ராக்ட் பண்ணோம். அப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிற எல்லாமே என்னது? எலக்ட்ரோஃபைல். எப்போ ஒரு ஆட்டம் அல்லது ஒரு எலமெண்ட் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா, அது அதுக்கிட்ட இருக்க எலக்ட்ரானை லாஸ் பண்ணால் ப்ளஸ்ஸாக இருக்கும். அல்லது அதுகிட்ட எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி இருந்தது, அது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், ப்ளஸ்ஸாக இருக்கும், நேரடியாக இருக்கும். ஸோ முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜு. எப்போ அது பாசிட்டிவ் சார்ஜாக மாறும் அப்படின்னா, அதுக்கிட்ட இருக்க எலக்ட்ரான் லாஸ் பண்ணால் அது பாசிட்டிவ் சார்ஜாக மாறும். இப்போ எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா என்ன தமிழ் மீனிங் அப்படின்னா, எலக்ட்ரான் கவர் காரணி. எலக்ட்ரான் கவர் காரணி. எலக்ட்ரான் எதை கவர்ந்துருக்கும்? ப்ளஸ்ஸாக கவர்ந்துருக்கும். ப்ளஸ்ஸாக இருக்கிறது ஃபுல்லாக என்னது? எலக்ட்ரான் கவர் காரணி அல்லது எலக்ட்ரோஃபைல். சரிங்களா? அடுத்து இப்போ இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட் ஒரு வருஷம் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தோன்னா, எலக்ட்ரோஃபைல் இஸ் அ negative charge species and can form a bond by accepting a pair of electrons from the nucleophile. இது பார்த்தோன்னே தெரியுது என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா என்னது? பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரோஃபைல் என்னது? பாசிட்டிவ் சார்ஜ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நெகட்டிவ் சார்ஜும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது? இந்த ஆப்ஷன் தப்பு. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம். எலக்ட்ரோஃபைல் இஸ் a negative charge species can form bond by accepting a pair of electrons from the another electrophile. தப்பு. ஏன்னா இதிலே தப்பாகி போச்சு. ஏன்னா எலக்ட்ரோஃபைல் பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பாண்ட் பிட்வீன் த எலக்ட்ரோஃபைல் அண்டு அனதர் எலக்ட்ரோஃபைல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இப்படி பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரோஃபைல் என்ன கொடுத்தாங்க? மைனஸ் கொடுத்துருக்காங்க. அனதர் எலக்ட்ரோஃபைல்னால் அதுக்கு என்ன இருக்கும்? மைனஸ் தான் இருக்கும். ஸோ மைனஸும் என்ன ஆகாது அப்படின்னா, ரிப்பல் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா எலக்ட்ரோஃபைலுக்கு என்ன சார்ஜ் வரும் அப்படின்னா, ப்ளஸ் சார்ஜ் வரும், மைனஸ் சார்ஜ் வராது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்களா, எலக்ட்ரோஃபைல் ஆர் ஜெனரலி நியூட்ரல் ஸ்பீசிஸ் அண்ட் கேன் ஃபார்ம் அ பாண்ட் பை அக்செப்டிங் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியோஃபைல். இது அப்படியே வச்சுருப்போம். தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட், எலக்ட்ரோஃபைல் கேன் பி எய்தர் நியூட்ரல் ஆர் பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பீசிஸ் can form a bond by accepting a pair of electrons from a nucleophile. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்டு ஃபோர்த்துக்கு கொஞ்சம் என்ன பண்ண சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஃபைல் நான் சொன்னேன் பாசிட்டிவ் சார்ஜ் அல்லது எலக்ட்ரான் டெஃபிஷியன்சியாக இருக்குன்னு சொன்னேன். எலக்ட்ரான் டெஃபிஷியன்சியாக இருந்தால் அது என்ன அப்படின்னா அது எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரான் டெஃபிஷியன்சியாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு சில எலக்ட்ரோஃபைலுக்கு என்ன இருக்காது? சார்ஜ் இருக்காது. சார்ஜ் இல்லாமல் ஒரு சில எலக்ட்ரோஃபைல்ஸும் இருக்குது. எக்ஸாம்பிளாக SO3 அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. ஸோ சார்ஜ் இல்லாமையும் என்ன இருக்குது அப்படின்னா எலக்ட்ரோஃபைல் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 2 விதமாக பார்க்கணும் எலக்ட்ரோஃபைலை. ஸோ எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா ஒன்று பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சார்ஜ் இல்லாமல் நியூட்ரலாகவும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ SO3 பார்த்தோம் அப்படின்னா, எஸ்ஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. வேலன்ஸ் எலக்ட்ரான் அது 6. ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணி காமிக்கும்போது எப்படி காமிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஓ ஓ ஓ இன்டர்னல் பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் கிடையாது. ஸோ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் இல்லாதனால இது எப்படி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்டு நம்ம என்ன செய்யணும்? இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்டாக இருக்கட்டும், அது நியூட்ரலாக இருக்கட்டும், அது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கட்டும், எல்லாமே என்ன அப்படின்னா எலக்ட்ரோஃபைல்.
சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபில் கேன் எய்தர் நியூட்ரல் ஆர் பாசிட்டிவ். இப்போ சொன்னேன்ல என்னது எலக்ட்ரோஃபில் என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லாட்டி நியூட்ரலாக இருக்கலாம். சார்ஜ் ஸ்பீசிஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பீசிஸ் அண்ட் கேன் ஃபார்ம் அ பாண்ட் பை அக்செப்டிங் a pair of electrons. ஓகேங்களா? ஸோ இதுவும் கரெக்டு. ஆனால் அது electrophils are generally neutral species and can form a bond by accepting a pair of electrons from the nucleophile. அதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன வரும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நியூட்ரல் சார்ஜ் மட்டும் கிடையாது, நியூட்ரல் ஸ்பீஸ் மட்டும் கிடையாது, அதாவது அது வந்து நியூட்ரலாக இருக்கலாம், அது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம். அது என்ன செய்யும் அப்படின்னா எலக்ட்ரோஃபைலோட பாண்டை செயல்படுத்திக்கிட்டு அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பாண்டை ஃபார்ம் பண்ணால் அதான் அது எலக்ட்ரோஃபைல். இதில் வந்து ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி ஆப்ஷன் ஆன்சர் கரெக்ட். ஏன்னா எலக்ட்ரோஃபிலாக இருக்கலாம், நியூட்ரலாக இருக்கலாம், பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம். இவ்வளோதான்.